டாட் என்ற வெப்சைட்குள்ளே வந்துருங்க. இந்த வெப்சைட்குள்ளே வந்ததும் இங்கே மை ஆதார்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதும் இங்கே அப்டேட் டெமோகிராஃபிக்ஸ் டேட்டா ஆன்லைன் இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டேப் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் கீழே வந்தீங்கன்னாக்கில் ப்ரொசீட் டு அப்டேட் ஆதார்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்கும், அதில் உங்களுடைய ஆதார் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. ஆதார் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய கேப்சா வந்து அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. கேப்சா என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபின்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் ஆகிருக்கோ அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து இங்கே என்டர் ஓடிபின்ற இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு லாகின்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து அப்டேட் டெமோகிராஃபிக்ஸ் டேட்டான்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே நேம்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நேமை கரெக்ஷன் பண்ணதுனால இந்த நேம்ன்றது ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ப்ரொசீடுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த செக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணிவிட்டு ப்ரொசீடுன்றதை மறுபடியும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்கோ அது இதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி யுவர் கரெக்ட் நேம்னு இருக்கும். ஸோ உங்களுடைய நேம் வந்து இப்போ என்ன நேம் வந்து கரெக்டாக இருக்கோ அந்த நேம் வந்து இதில் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே இங்கிலீஷில் டைப் பண்ணிங்கன்னா அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக தமிழில் மாறிக்கும். உங்களுடைய கரெக்ட் நேம் வந்து என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னாக்கில் அப்லோட் வேலிட் டாக்குமெண்ட்னு கேட்கும். ஸோ உங்களுடைய நேம் வந்து எதில் கரெக்டாக இருக்கோ அந்த டாக்குமெண்ட்டை வந்து இதில் அப்லோட் பண்ணணும். அதுக்கு இங்கே டாக்குமெண்ட் லிஸ்ட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் எந்த டாக்குமெண்ட் இருந்தாலும் அதை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் ஸ்கேன் பண்ணி. பேன் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், இதில் எந்த ப்ரூஃபில் உங்களுடைய நேம் வந்து கரெக்டாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் டாக்குமெண்ட்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி ஸ்கேன் பண்ணி வச்சுருந்த டாக்குமெண்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் இங்கே ப்ரிவ்யூ ஆகும். ஸோ மேக்ஸிமம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 MBக்குள்ளே இருக்கணும். ஃபார்மெட் வந்து பார்த்திங்கன்னா JPG ஃபார்மெட்டில் மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இங்கே ப்ரிவ்யூன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரிவ்யூ த டீட்டெயில்ஸ்ன்ட்டு உங்களுடைய நேம் ப்ளஸ் நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் வந்து ப்ரிவ்யூ ஆகும். அது கீழே எடிட் ஆப்ஷன் இருக்கும். இதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கனாக்கலாம் நீங்கள் மறுபடியும் எடிட் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கலாம் கேப்சாவை என்டர் பண்ணி மறுபடியும் சென்ட் ஓடிபின்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி வந்து மறுபடியும் என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. மேக் பேமெண்ட்ன்றதை கிளிக் பண்ணதும் டைரெக்டாக பேமெண்ட் பேஜுக்கு போகும். அதில் உங்களுடைய டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அப்படி இல்லைனாங்களும் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி பேமெண்ட் வந்து 50 rupees பே பண்ணணும். 50 rupees பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் பேமெண்ட் ரெசிப்ட் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த பேமெண்ட் ரெசிப்டை வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து SRN நம்பர்னு ஒன்று இருக்கும். அந்த நம்பரை வச்சு உங்களுடைய நேம் கரெக்ஷன் பண்ணது வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்ட்டு ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் மை ஆதார்லேயே போய்ட்டு செக் ஆன்லைன் டெமோகிராஃபிக்ஸ் அப்டேட் ஸ்டேட்டஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ஆதார் நம்பர் அதுக்கப்புறம் URN நம்பர் அல்லனாங்களா SRN நம்பரை வந்து என்டர் பண்ணி கேப்சா என்டர் பண்ணி சென்ட் OTP கொடுத்து உங்களுடைய ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 3-4 டேஸில் உங்களுடைய நேம் வந்து கரெக்ஷன் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக நீங்கள் ஆதார் சென்டருக்கு போக தேவையில்லை, வீட்டிலேருந்தே நீங்கள் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பண்ணணுன்னாக்கல உங்களுடைய ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருக்கணும், அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு